Hi, Rajeshri. Good afternoon. Hi, ma'am. Good afternoon. Good afternoon. How are you? Fine. How are you? Yeah, okay. I'm doing good. Thank you. Thanks for asking. Okay, so how about your holidays? How's your holidays going on? Okay, ma'am. Nice. Okay, fine. Okay. So today we'll be discussing about two prepositions. So Okay. any idea preposition and what is meant by an preposition? Any idea about what it is? தெரிஞ்சா சொல்லுங்க. Even if you are making mistakes, it's okay. In, Mm. on, it. In. Okay. Okay, fine, good. So today we'll just be discussing about in and on. Okay, common confusion இதுல தான் நிறைய பேத்துக்கு இருக்கும். In எங்க யூஸ் பண்றது, on எங்க யூஸ் பண்றது. So today we'll be discussing about in. Okay, first in பத்தி சொல்றேன். Okay, so as you can see in the slide, in வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா enclosed space. Enclosed space அப்படின்னா close ஆயிருக்கு. For example, where do we keep our books, Rajeshri? Table. டேபிள்ல வைப்போம். இல்ல சம்டைம்ஸ் ரொம்ப சேஃபா இருக்கணும் அப்படின்னா எங்க வைப்போம்? ட்ராயர்ல வைப்போமா? அது வந்து க்ளோஸ்டான ஸ்பேஸ். அப்ப என்ன சொல்லலாம்? மை புக்ஸ் ஆர் கெப்ட் இன் த ட்ராயர். அந்த ட்ராயர் Drawer. நம்ம யூசுவலா லாக் பண்ணி. So since it is an enclosed space, we are making use of the preposition in there. So இதுதான் ஃபர்ஸ்ட் இது. வச்சோம் அப்படின்னா அங்க வந்து we can make use of the preposition in. And the second point வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when we are talking about long period of time. So ஒரு 6 months or 6 years, okay? இல்ல வந்து ஒரு சீசன்லாம் it goes on for 3 to 4 months, right? So அது மாதிரி சீசன் பத்தி பேசும்போது இல்ல centuries. So in which century are we in? யார் அந்த 20th century. 21st century, right? Okay. So அப்ப அதுவும் ஒரு செஞ்சுரி அப்படிங்கறதுனால நம்ம in யூஸ் பண்ணுவோம். Okay. So in summer we have planned for a trip in summer அப்படின்னு சொல்லுவோம். சீசன் எந்த சீசன் நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் we'll be making use of the preposition in. ஓகே. ஸோ நம்ம என்ன 2 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். இன் வந்து எங்க யூஸ் பண்ணுவீங்க? ஒரு என்க்ளோஸ்டு ஸ்பேஸ். ஓகே. ஸோ ஒரு க்ளோஸ் ஆயிருக்க ஒரு விஷயம் அப்படின்னா அந்த இடத்துல வில் பி யூசிங் இன். ஓகே. அண்ட் செகண்ட் இது வந்து லாங் பீரியட் ஆஃப் டைம். ஐ வில் கம்ப்ளீட் திஸ் ப்ராஜெக்ட் இன் 6 months. லாங்கர் டியூரேஷன், ரைட்? இது மாதிரி இடத்துல வந்துட்டு ஐ வில் பி யூசிங் இன். ஓகே. அண்ட் இந்த ஸ்லைட்ல இல்லாத இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கு. ஓகே. எனி ஐடியா வேற எங்க இன் யூஸ் பண்ணும்? எனி ஐடியா? வேர் ஆர் யூ? Place. Place யூஸ் பண்ணலாம். பிளேஸ் வெரி குட். பிளேஸ் கரெக்ட். பட் ஆனா எந்த மாதிரி பிளேஸ் அப்படின்னா ஒரு லார்ஜர் ஏரியா. Large place. Yeah. நம்ம எந்த கண்ட்ரில இருக்கோம்? இன் விச் கண்ட்ரி ஆர் வி? India. We are in India. இந்தியா. ஸோ ஐ ஆம் இன் இந்தியா. வி ஆர் இன் இந்தியா, ரைட்? ஸோ இது மாதிரி ஒரு லார்ஜர் ஸ்பேஸ், லார்ஜர் ஏரியா பத்தி பேசும்போது நம்ம ப்ரிப்போசிஷன் இன் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த 3 பாயிண்ட்ஸ் வேர் வி ஹேவ் டு மேக் யூஸ் ஆஃப் இன். ஓகே. இனிமேல் நீங்க ஏதாவது ஒரு டே டு டே கான்வர்சேஷன் 3 கிரைட்டீரியாவா யூ கேன் டைரக்ட்லி கோ ஃபார் யூசிங் இன். Clear with this? Any doubts? நீங்க ஏதாவது ஒரு சென்டென்ஸ் just try saying an example. Any example sentence இந்த 3 கிரைட்டீரியால வர மாதிரி. Where are you now? இப்போ நீங்க எங்க உட்கார்ந்திருக்கீங்க? Where are you seated? Room. Very good. That's all. Okay. I am sitting in a room. ஏன் room வந்து in யூஸ் பண்றோம்? It is an enclosed space. Enclosed space. Yeah, enclosed space. So that is why I'm using in. Okay. My clothes are kept in the wardrobe. Wardrobe close ஆகி தானே இருக்கும், லாக் ஆயிருக்கும். So I can use in there. Okay. Clear with this? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஆன் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when you're talking about objects. ஓகே. ஸோ ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து சர்ஃபேஸை டச் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகே. மை புக்ஸ் ஆர் கெப்ட் ஆன் த டேபிள். ஓகே. ஸோ புக்ஸ் டேபிள் மேலே இருக்கு அண்ட் ஆல்சோ இட் இஸ் டச்சிங் த சர்ஃபேஸ். டேபிளோட சர்ஃபேஸை டச் ஆகி தான் நம்ம புக்ஸ் வைக்க முடியும், ரைட்? ஸோ இட் இஸ் டச்சிங் த சர்ஃபேஸ். ஸோ தட் இஸ் த ரீசன் ஐ எம் கோயிங் ஃபார் த ப்ரிப்போசிஷன் ஆன் தேர். ஓகே. கிளியர்? So this is the first point. When we are talking about a location and if the object touches the surface of the object. Okay. Object பத்தி பேசுறோமோ அந்த surface touch ஆயிட்டா we'll be going for the preposition on. Specific day ஒரு டேட்டோ பத்தி பேசுறீங்க அப்படின்னா நம்ம on யூஸ் பண்ணுவோம். On. So in which month you were born, Rajeshri? July. July. So when is your birthday? My birthday is on 8th. Oh, very good. Exactly. So, see, as you can see in this example, her birthday is on October 15th. Okay. So, இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு டே பத்தி பேசும்போது we'll be going for the preposition on. Okay. So, my birthday is on March 15th. Okay. Your birthday is on July 15th. Okay. இது மாதிரி. Okay. So, I will go to my office on Monday. Okay. So, since I'm talking about one particular day of a week, we can use the preposition on there. Okay, so can you read and show me the examples here? The book is The book is on the table.
He put the picture on the wall. I have a meeting on Monday. Very good. Her birthday is on October 15th. Very good. Next one. We will see you on Christmas Day. Very good. So, இப்போ you have got an idea where you have to use all these on, right? So, what Yes, are the ma'am. 2 points? If the object is kept on top of something and it should also touch the surface. Okay. So, அது மாதிரி இருந்தா we have to use on. And also, when you're talking about any specific day or date, you'll be making use of on. Okay. So, நீங்க ஏதாவது examples try பண்ணுங்க பாப்போம். Give your own examples. Can you give it a try? Any example? The mobile is on the table. Exactly. So, phone இருக்கு, table இருக்கு. So, we are establishing a relation there. இல்லையா? ஒரு ரெண்டு that is what preposition is all about. Okay. So, since the phone is touching the surface of the table, நீங்க on use பண்ணிருக்கீங்க, right? So, இதுவும் you have to remember. Okay. So, preposition is nothing but when you are establishing a relationship. Okay. ஒரு நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் இன்னொரு அட்ஜெக்டிவோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்க்கோ if you are establishing a relationship, that is what preposition is all about. Yes, ma'am. This is okay. Yes, ma'am. Fine. So, next, shall we move on to the next preposition, Rajeshri? Are you Yes, ma'am. confident with all these things? Okay, good. So the next one, actually, the preposition act is the easiest of all. When we are talking about any specific point or location, okay, ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதை வந்து ரொம்ப அக்யூரேட்டா ஒரு இடத்த பத்தி இப்ப நான் வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட நீ டாக்கிங் வித் யோர் ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எங்க இருக்கீங்க அப்ப நீங்க என்ன சொல்லலாம் ஐ எம் வெயிட்டிங் அட் த I am waiting at the entrance. என்ட்ரன்ஸ். வெரி குட். பிகாஸ் அந்த என்ட்ரன்ஸ்ங்கிறது நீ ஜஸ்ட் நீங்க அது சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா உங்க ஃப்ரெண்ட் உங்க பக்கத்துல வந்துருவாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி ஒரு எக்ஸாக்டா ஒரு ப்ரிசைஸா ஒரு லொகேஷன் சொல்றீங்க அப்படின்னா we have to go for the preposition at. Okay. And also when you're talking about any exact time. Okay. So இப்ப நம்ம வந்து if I'm sending you a message. Okay. Hi Rajeshri, our session starts at 1 p.m. sharp. அப்படின்னு சொல்றேன். ஓகே. அப்ப நான் வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு ஒரு டைம் சொல்றேன். ஸோ அதனால நான் வந்து அங்க at யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ these are the 2 conditions you have to consider when you are making use of the preposition at. Okay. So look at the examples here. I am waiting at the bus stop. Again, an exact place, right? He is at the entrance. The class starts at 9 a.m. We will meet at noon, right? So இது மாதிரி ஒரு எக்ஸாக்ட் பிளேஸோ இல்ல எக்ஸாக்ட் லொகேஷன் எக்ஸாக்ட் டைம் சொல்றீங்க அப்படின்னா you have to use the preposition at. Okay, clear? Any examples using this at? Can you just give it a try? My bus starts at 5 p.m. Okay. And then any other examples using a location? Any location பத்தி எக்ஸாக்டா ஒரு லொகேஷன் சொல்றீங்க அப்படின்னா எப்படி at யூஸ் பண்ணுவீங்க? My house is ஒரு street name. Also you can when you're talking about any street, you can make use of the preposition at. My house is at the Annagiri Street. Yeah, that's all. Okay. இது மாதிரி ஒரு exact place, exact time பத்தி சொல்லும் போது we have to use the preposition at. Okay. Let's can we do a quick recap of all these 3 prepositions? Okay. Yeah. So நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க பாப்போம். Just give it a try. When do we use on? First we can discuss about on. I'll show you the slide. On. Surface. Okay. So when an object touches the surface, when you're Surface. talking about the object which touches the surface, we have to use on. Okay. On. Next. Time. Specific dates. Days of days. Yeah. Any examples? Any 2 examples again? Pongal is on Jan 15. Very good. Very good. Then My on top of birthday is something. birthday is on July 15th. Okay. Very good. When you're talking about an or a surface touch இருக்கிற மாதிரி ஒரு example. The fruits is on the table. The fruits are on the table. Fruits. Yeah. Why? ஏன் அங்க is are difference வருது? Why? Fruits plural. Exactly. So since fruits is plural, we are going for the helping verb are. Okay. So fruit singular ஆயிருந்ததுன்னா you can use this. Okay. Yes, Clear with this? Okay. Good. And the next preposition is in. Can you say where do we use in? Enclosed space. Space na enna? What do you mean by enclosed space? Cupboard space. க்ளோஸ் ஆயிருக்கும். ஓகே. ஃபுல்லா கவர் Closed ஆயிருந்தது. space. எல்லா இதுவும் ஃபில் ஆயிருந்தது அப்படின்னா இட் இஸ் என்க்ளோஸ் ஸ்பேஸ். ஓகே. குட். அண்ட் ஃபார் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் Long சொன்னோமா? periods. ஓகே ஃபைன். அண்ட் வேர் டு யூ யூஸ் த preposition at? Specific place. Time. ஸ்பெசிஃபிக்ங்கறத you can be exact and scale Exact. or exact events. Precise means it's nothing but accuracy. Okay. Accuracy. Precise. My morning classes starts at 9 a.m. Okay. If I'm being very accurate with the thing, I can go for the preposition at. Okay. Yeah. Okay, fine. Good. So, what's your plan for the day? Any plans? No plans? Going to temple, ma'am. Okay, very good. Yeah, going to temple. Yeah, அங்க to use பண்ணீங்க? Any idea? Exactly. Location விட நீங்க அங்க போய் ரீச் ஆக போறீங்க. Destination. Okay. So, அதனால தான் அங்க preposition to use பண்ணிருக்கீங்க.
Okay, clear with this? Okay, Okay. okay, Rajeshri, fine. So, like, revise all these portions today, and we'll continue in our next session. Okay? Oh, okay, ma'am. Yeah. Okay, then. Thank you. Yeah, bye. Take care.